அனைவருக்கும் வணக்கம். கழக பொதுச் செயலாளர், தமிழக எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இதே தெய்வம் தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை ஈட்டுவதற்கு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. பொதுவாக இளைஞர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கிற பூத் கமிட்டி அமைப்புகளிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ளடக்கி பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இளைஞர் இளம்பெண்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கான களப்பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நேரங்களிலே இளைய தலைமுறையை ஏமாற்றுகின்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அவருடைய வாக்குகளை கபலீகரம் செய்கிற அந்த யுக்தியை தொடர்ந்து பயன்படுத்த காரணத்தினால, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து, ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து, வந்தவுடன் 10 லட்சம் பேர்த்துக்கு வேலை, ஆன்லைன் ரம்மியை உடனே நாங்கள் தடை பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்லி இளைஞர்களை கவர்கின்ற ஏமாற்றுகிற வாக்குகளை கொடுத்து ஓட்டு வாங்கிடுறோம். ஸோ அதனால் இன்றைக்கு இளைய தலைமுறை 18லிருந்து 25 வயது இருக்கிற வாக்காளர்களை இளைஞர் பாசறை சார்ந்த தம்பிமார்கள் இல்லம் தேடி இளைஞர் பாசறை அப்படிங்கிற அந்த நிகழ்வின் மூலமாக நேரடியாக சென்று, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் வந்தால் தான் தமிழ் மீது பற்று வரும், ஹிந்தி எதிர்ப்பு மீது பற்று வரும், அப்புறம் திராவிட மாடல்பாங்க, எதுவும் புரிய சமத்துவம் எல்லாமே ஆன் பேப்பர் ஒன்லி ஃபார் எலெக்ஷன். அப்போ இந்த தம்பிகளிடத்திலே தமிழ்நாட்டினுடைய உரிமை விட்டு கொடுக்கப்பட்டது திமுகவால் தான். அதை மீட்டது அதிமுக. அதிலும் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே அது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது, அம்மாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆர் வழியிலே என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு இந்த இல்லம் தேடி இளைஞர் பாசறை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் தெருமுனை பிரச்சாரங்களிலே கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வேகமாக ஈடுபட வேண்டும் என்பது குறித்தும், இன்றைக்கு பொது வாழ்விலே பொன்விழா கண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர், அதாவது 50 ஆண்டுகள் பொது வாழ்விலை கடந்திருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் பயணத்தையும், அவர் ஆற்றியிருக்கிற நற்பணிகள், அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களை இன்றைய தலைவரிடத்தை எடுத்து செல்கிற பொது வாழ்வில் பொன்விழா காணும் எங்கள் பொதுச் செயலாளர் என்ற தலைப்பிலையும், பாராளுமன்றம் நோக்கி பாசறை என்ற அடிப்படையில் பாராளுமன்றத்துக்கான பணிகள் பாசறை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு முடிவுகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொள்ளுகின்ற வகையிலே, தான் ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்து இந்த தேசத்தினுடைய ஒரு கௌரவமாக கருதப்படுகிற பாரத ரத்னா விருது வாங்கிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு 8 கோடி தமிழ் மக்களுடைய நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அவருடைய இந்த பேச்சு கண்டிக்கத்தக்க வகையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக திரு ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு, ஒரு டிஃபமேஷன் வழக்கு போடுவதற்கு நாங்கள் பொதுச் செயலாளர் இடத்துல அனுமதி கேட்டிருக்கிறோம். அவர் அனுமதி கிடைக்கின்ற வகையில் அவர் நிச்சயமாக அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போடப்படும். அவருக்கு மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக கண்டன போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பொதுச்செயலாளருடைய அனுமதி பெற்று நடத்த இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து இளைஞர்களுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய வேலையை தான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி கஞ்சா 2.0, 3.0, 4.0 எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி வெறும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய கஞ்சாவை நிறுத்தின மாதிரி தெரியல, அதை தடுத்த மாதிரியும் தெரியல. கள்ளச்சாராயம் அது பாட்டுக்கு சரளமாக ஓடிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் ஆடி தள்ளுபடியில் ஆஃபர் மாதிரி 20 லிட்டர் வாங்கினா 20 லிட்டர் ஃப்ரீன்லாம் வேறு போட்டு விற்றாங்க. அதே போல் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் கொண்டு வந்து மக்களை கண்துடைப்புக்காக இன்றைக்கி ஏமாற்றி விட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இளைஞர் வேணாலும் ஆப் ஸ்டோரில் போய் ஆன்லைன் ரம்மி, அது வந்து ஃபோக்கஸாக இருந்தாலும் ரெட் புல்லு, கலர்ஸு, ரம்மி எதை வேணாலும் இன்றைக்கி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. நீங்கள் போட்டிருக்க சட்டத்தில் இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்க, திருப்பி உங்களுக்கு தடை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுநாள் வரை அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிற திமுக அரசு இந்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களோடு கள்ளத்தொடர்பு வைத்துக்கொண்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதா என்ற ஐயம்
இன்றைக்கு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் எழுப்பப்பட்டு அவர்களுக்கான கண்டனமும் தீர்மானமும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நிறைவேற்றி இருக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்பதற்காகவும் மீண்டும் புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும் இன்றைக்கு தனியாக களத்தில் இன்றைக்கு இருக்கிறார். அதிமுகவினுடைய தலைமையை ஏற்பதற்கு பல்வேறு கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தயாராகி கொண்ட வேளையிலே நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு இங்கே முன்னெடுக்கப்பட்டு அது சார்ந்தான நம்முடைய ஆலோசனைகள் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ.